ஒரு கணவர் என்னிடம் வந்தார். அவர் தன் மனைவியை பற்றி மிக பல்வேறு குறைகளை கூறுகின்றார். எப்போ பார்த்தாலும் பொருளே கேட்டுட்டு இருக்கா சாமி. இது வேணுங்கிறா, அது வேணுங்கிறா, கார் வாங்கணுங்கிறா, பைக் வாங்கணுங்கிறா, பொருட்கள்லாம் வாங்கி வீடு ஃபுல்லாக அடுக்கி வைக்கணுங்கிறா. ஒரு பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணமே அவளிடம் இல்லை சாமி என்றெல்லாம் குறை கூறி கொண்டிருந்தார். அவ்வாறே ஒரு மனைவியும் என்னிடம் வந்தார். சாமி, இவனை கட்டினது என் தலையெழுத்தாக இருக்குது. இவனை கட்டிக்கிட்டு நான் படாத பாடில்லை. என் வாழ்க்கையில் ஒருபோதும் சந்தோஷமே அனுபவித்ததில்லை. ஒருபோதும் நான் கேட்டதை வாங்கி கொடுத்ததில்லை. ஒருபோதும் ஒரு நாளும் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்டதில்லை. என்னிடம் இருந்த எல்லாவற்றையும் என் அம்மா போட்ட நகையை கூட அடகு வச்சு சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு உதாரித்தனமாக தான் இருக்கிறான். இவனை போய் கட்டிட்டு வந்துட்டேனே சாமி என்று இவ்வாறு மனைவி புலம்புகின்றார். எதற்கு இந்த புலம்பல்? எதற்கு கணவன் மனைவி இடையே புலம்பல்கள் இன்றைய கால சூழ்நிலையில் ஏற்பட்டு இருக்கின்றது? குடும்ப வாழ்க்கை இன்றைய சமூகத்தில் சவாலாக தான் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அது நம்முடைய அன்பை வெளிப்படுத்தவில்லை என்றால், நம்முடைய சகிப்புத்தன்மை வெளிப்படுத்தவில்லை என்றால், நம்மளுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தவில்லை என்றால், நம்மளுடைய ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை வெளிப்படுத்தவில்லை என்றால் அது முறிவில்தான் முடிகின்றது. அன்பிற்குரியவர்களே.